கர்த்தாவே, உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது மத்தேயு 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு உடனே அவர்கள் இயேசுவுக்கு பின் சென்றார்கள் என்பதே. ஆண்டவர் இயேசு கலிலேயா பகுதிகளில் சுவிசேஷத்தை அறிவித்து ஊழியம் செய்து வந்தார். தம்முடைய முதன்மை சீசனை அழைக்கிற நேரம் இது. பேதுரு, அந்திரேயா என்பவர்கள் கடலில் வலை போட்டுக் கொண்டு இருக்கிற போது அவர்களைக் கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பிரியமானவர்களே, அழைத்த உடனே இயேசுவை பின்பற்றினார்கள் என்றால், இயேசுவின் வார்த்தை எந்த அளவிற்கு அவர்கள் இருவரிடத்திற்கும் ஒரு பரிமாணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று இங்கே பார்க்கிறோம். அதனால்தான் இயேசு பேதுரு, அந்திரேயாவை தம்முடைய சீசர்களாக்கி அவர்கள் மூலமாக அநேகரை ரட்சிப்புக்குள் நடத்தி தேவன் பக்கமாய் ஜனங்களை திருப்பினார். கர்த்தர் அவர்கள் மூலமாக நிறைய அற்புதங்களையும் செய்தார் என்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். கர்த்தர் நம்மையும் அழைக்கும் போது உடனே அதற்கு நாம் கீழ்ப்படிந்து செயல்பட வேண்டும். நீண்ட காலம் காத்திருக்க கூடாது. ஏனென்றால் கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலம் முழுமையாக தெரியும். கர்த்தர் நம்மை அறிந்தவராக நம்மை அழைக்கிறார். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நீர் எங்களை உம்முடைய ஊழியத்திற்கென்று அழைக்கும் போது முழு மனதுடன் கீழ்ப்படிந்து நீர் எங்களுக்கு நியமித்திருக்கும் பொறுப்புகளை நிறைவேற்றி முடிக்க கிருபையும் பலனும் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.